பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலே அவருக்கு ஒரு சின்னஞ்சிறு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பதிலுக்கு என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர்கள். ஆனால் கண்ணியமிக்க காய்கறிகள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1946 இருந்து 1952 வரை 6 ஆண்டு காலம் சென்னை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்பொழுதெல்லாம் நான் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், 7 சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இணைந்து பேசினாலும் குரல் கொடுத்தாலும் அப்படி 26 இடங்களில் நாம் வெல்லுவோமா என்பது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அதை இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. 4 ஆண்டு காலம் படுத்து தூங்கிவிட்டு கடைசி 6 மாத காலத்திலே விழித்துக் கொண்டோம். தேர்தல் நடக்கிற போது அப்படி விழித்துக் கொண்டால் நாம் நிரந்தரமாக தூங்கியதாகத்தான் சொல்வார்களே ஒழிய அவர்கள் இஸ்லாமியர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்று யாரும் சொல்ல போவதில்லை. எனவே 5 ஆண்டு காலம் நாம் விழித்திருக்க வேண்டும். அப்படி விழித்திருந்தால்தான் நம்முடைய அரசியல் கடமைகள் நிறைவேற்றிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நகர்வாக சொல்லிக் கொண்டு ஏன் பெருமானாரை கொண்டாட வேண்டும்? பெருமானார் இறைத்தூதர், அதனாலே கொண்டாட வேண்டும் என்று நம்மிலே சிலர் சொல்லப்படும். அதான் ரசூலை கரீம் என்று சொல்லிவிட்டோமே. பெருமானார் இஸ்லாத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார், அதனாலே கொண்டாட வேண்டும். பெருமானார் புனித காபாவில் தொழுங்கள் என்று சொன்னார், அதனாலே கொண்டாட வேண்டும். பெருமானார் அரசியல் வேலை இஸ்லாமியர் அல்ல என்று சொன்னார், அதனாலே கொண்டாட வேண்டும். பெருமானார் ஐவேளை தொழுகையை கடமையாக்கினார், அதனாலே கொண்டாட வேண்டும். இல்லை இல்லை, கொடுப்பதற்கே பிறந்த சமூகம் இது. பெருமானார் ஜகாத்தை கொடுக்க சொன்னார். ஒருபோதும் பெருமானார் யாருக்கும் சொல்லவில்லை, கொடுக்க